வேறு ஏதாவது கேள்விகள்? அதில் குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி சையது ஹுசேன் என்பவர் கொல்லப்பட்டிருக்கிறார். காயமடைந்த பல சுற்றுலா பயணிகளை அந்த பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பகையில்லாமல் சகோதரத்துவத்தோடு நமது மண்ணில் வாழ்ந்து வருகிறார்கள் என்பது யாராலும் மறுக்க முடியாது. பாஜக வளரத் தொடங்கிய பிறகுதான் ஆர்எஸ்எஸ்ஸின் இந்த வகுப்புவாத அரசியல் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பகைவர்களாக முன்னிறுத்துகிற அரசியல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. காஷ்மீரில் நடக்கிற பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு இந்து முஸ்லீம் இடையிலான மத அடிப்படையிலான முரண்பாடு, மக்களுக்கு இடையிலே நிலவுகிற முரண்பாடு என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குவது ஏற்புடையதல்ல. இது அரசியல் காரணங்களால் விளைந்த ஒரு பயங்கரவாத போக்காகும். அதனை அரசியல் ரீதியாகவே தீர்க்க வேண்டும், தீர்வு காண்பதற்கு முயற்சிக்க வேண்டும். மீண்டும் அதை இந்து முஸ்லீம் பிரச்சனையாக பேசுவது பாஜகவினுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுமே தவிர தீர்வுக்கு பயன்படாது. காங்கிரஸ் ஆட்சியிலே இது போன்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவம் நிறைய நடந்திருக்கு. அப்ப எல்லாம் நிறைய அமைச்சர் வந்து பதவி ராஜினாமா பண்ணாங்க. இப்ப மட்டும் அமித்ஷா பதவி வரணுன்றதுக்கான காரணம் இல்லை, சிவராஜ் பாட்டீல் காங்கிரஸ் ஆட்சியில் தான் அமைச்சராக இருந்தார். தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி அவர் புல்வாமா தாக்குதலில் அவர் பதவி விலகி இருக்கார். மும்பை தாக்குதல், மன்னிக்கணும், மும்பை தாக்குதல். தொடர்ந்து சார் இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், நாட்டு உள்நாட்டு விவகாரமா இருக்கட்டும், தொடர்ந்து எல்லாமே ஒரு அணியில இருக்க வேண்டிய நேரத்தில் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது ஒரு அணியில் இருக்க முடியாத அளவுக்கு தானே பிஜேபி இங்கே அரசியல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்குறாங்க. மத நல்லிணக்கத்துக்கு எதிரான அரசியலை தொடர்ந்து விதைக்கிறார்கள். வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பரப்புகிறார்கள். அப்புறம் எப்படி இங்கே சகோதரத்துவம் இருக்கும், இந்தியங்கிற ஒற்றுமை இருக்கும்? சொந்த நாட்டு மக்களையே அந்நியர்களாக நடத்துகிற போக்கு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதிகரித்திருக்கிறது. இங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் அந்நியர்களா, அந்நிய நாடுகளிலிருந்து இங்கே வந்த அகதிகளா? அவர்கள் இந்த நாட்டு மக்கள் தானே. அவர்களுக்கு எதிரான வெறுப்பை தொடர்ந்து விதைத்து கொண்டே இங்கே அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்றால் எப்படி முடியும்? இது எவ்வளோ பெரிய முரண்பாடு. ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வலியுறுத்துகிறது. சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்க பாஜக முன்வர வேண்டும், மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும், அதற்குரிய செயற்பாடுகளை, செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற வேண்டுகோள் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும். எது இல்லை, அது அவங்க செக்யூரிட்டி ரீசன்கிற அடிப்படையில் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. வாகா பார்டர், அட்டாரி பார்டர்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தூதரகங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வெளியேற வேண்டும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகள் இங்கே வர வேண்டும் என்றெல்லாம் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். அதனுடைய பின்னணி நமக்கு தெரியாது. நாட்டின் பாதுகாப்பு கருதி அரசு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைகளை நாம் விமர்சிக்க முடியாது. இதை நீங்கள் திமுக தலைவர்கிட்ட கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆளுநர் நடவடிக்கை என்பது இப்படி ஒரு தாக்குதல் காஷ்மீரில் நடந்திருக்கிற சூழலில்
ஆளுநர் இங்கே துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துகிறோம் என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் ஒரு பதற்றத்தை உருவாக்க திட்டமிடுகிறார். துணைவேந்தர்களுக்கு தேவையற்ற ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறார். இப்போ துணைவேந்தர்களாக இருப்பவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு முடிவை எடுக்க முடியுமா? ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையிலே பிரச்சனை இருக்கிறது. ஆளுநர் அழைக்கிறார். அதில் பங்கேற்றால் முதலமைச்சரோடு முரண்படக்கூடிய, தமிழ்நாடு அரசோடு முரண்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இதனால் யாருக்கு நெருக்கடி? துணைவேந்தர்களுக்குத்தான் நெருக்கடி, அரசு அதிகாரிகளுக்குத்தான் நெருக்கடி. இப்படி ஒரு நெருக்கடியை ஒரு உயர் பொறுப்பிலே இருக்கிற, அதி உயர் பீடத்திலே இருக்கிற ஆளுநர் செய்வது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இது முதலமைச்சருக்கு தருகிற நெருக்கடி அல்ல, தமிழ்நாடு அரசுக்கு தருகிற நெருக்கடி அல்ல, துணைவேந்தர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் ஆளுநர் தருகிற நெருக்கடியாக அமைகிறது. அவர் இந்த மாநாட்டை கைவிட வேண்டும். துணை தலைவர், நம்முடைய வைஸ் பிரசிடென்ட், இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதும் ஏற்புடையதல்ல. அவர் இந்த நிகழ்ச்சியை தவிர்க்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது.